தேவன் ஒருபோதும் நம்மை வேண்டாம் என்று தள்ளுவதே இல்லை. அதனால் அவருடைய மகா பெரிய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவனை மீண்டும் தன்னோடு சேர்த்து கொள்ள விரும்பினார். ஆனால் மனிதன் பாவத்திலே விழுந்ததால் தேவனோடு கூட இணைய முடியாது. ஏனென்றால் இந்த நிர்வாணம் என்பது வெறும் சரீர பிரகாரமான நிர்வாணத்தை மட்டும் குறிப்பதில்லை. அது தேவனுடைய மகிமையையும் தேவன் கொடுத்த மொத்த ஆசீர்வாதத்தையும் இழந்த நிலையை காட்டுகிறது. தேவனோடு கூட இருந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட நிலையை காட்டுகிறது. பாவத்தின் முழு உருவமாய் இந்த நிர்வாணம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பெரிய இழப்பை வெறும் அத்தி இலையை கொண்டு அதை சரி செய்துவிட முடியாது. அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கிருந்த மிருகத்தை பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை எடுத்து கர்த்தர் இவர்களை சுத்திகரிப்பு செய்து அவர்களுடைய பாவத்தை, அதாவது